இந்த வீடியோ வந்து உங்க குழந்தைக்கு ராகி குடுக்கலாமா, குடுக்க வேணாமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். யூசுவலாவே ராகில வந்து புரோட்டீன், கால்சியம் அண்ட் ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால உங்க குழந்தைக்கு குடுக்குறது ரொம்பவே நல்லது. பட் ஆனா எல்லா தாய்மார்களும் என்ன யோசிப்பாங்கன்னா, ராகி குடுக்குறதுனால குழந்தை வந்து உடனே மோஷன் போயிடுறாங்க, வாமிட் பண்றாங்க அண்ட் வயிறு வந்து உப்பசமா, டம்மியா இருக்கும். ஸோ அதனால இத குடுக்கக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, மோஷனுமே வந்து கிரீன் கலர்ல போவாங்க. ஸோ அதனால எல்லா மதர்ஸுக்குமே அது கொஞ்சம் பயமா இருக்கும். ஸோ குடுக்கலாமா, வேண்டாமா அப்படிங்கிற யோசனை கண்டிப்பா இருக்கும். பட் உண்மையாலுமே என்னன்னா, ராகி உங்க குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீடா குடுக்குறது ரொம்பவே நல்லது. எதனால உங்க குழந்தைக்கு நீங்க ராகி குடுத்தோம்னா வயிறு வந்து டம்மியா இருக்குன்னு தெரியுமா? பிகாஸ் ஒரு சில தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ராகி குடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ராகிய வந்து பேன்ல வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி பண்றது தான் வயிறு டம்மியா இருக்கிறதுக்கான ரீசன். இந்த வயிறு டம்மியா இருக்கிறது, வாமிட் எடுக்கிறது அண்ட் மோஷன் குடுத்த உடனே போறாங்களா? ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஆ முடிஞ்ச அளவுக்கு ராகிய வந்து நைட்டே மொளகட்டி வச்சுட்டு அடுத்த நாள் அத குடுத்தீங்கன்னா, ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தடுக்க முடியும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க குடுக்குற குவான்டிட்டியும் குறைச்சு குடுங்க. அண்ட் குடுக்கக்கூடிய திக்னஸையும் கொஞ்சம் குறைச்சுக்குங்க. ரொம்ப திக்கா குடுக்காம ஓரளவுக்கு சாலிடா குடுங்க. அது குழந்தையோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.